என்பது ஒரு சாதி ஆதிக்கம் உள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வெற்றி பெறுவது மிக கடினம். எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, எனக்கு தன்னம்பிக்கை அதிகம். அந்த தன்னம்பிக்கை தான் இந்த மேடை எனக்கு கொடுத்துருக்கிறது. இன்னொன்று சொல்லிடுறேன், இது வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்கன்வென்ஷனல் பொலிட்டிஷியன்ஸ். எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத இந்த விருதை நான் பெறுவது மூலமாய் நான் உணர்கிறேன். ஒரு டாக்டர் உடலின் நோயை சுத்தப்படுத்துவார், குணப்படுத்துவார். சமூகத்தின் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு டாக்டர். தமிழ்நாட்டின் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது வென்றிருக்கக்கூடிய விருதாளர் சில வார்த்தைகள் பேசுவார். மின்னம்பலம் மற்றும் பிரைம் 9 தமிழ் இணைந்து வழங்கியிருக்கக்கூடிய இந்த விருந்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது எனக்கான விருதாக நான் பார்க்கவில்லை, தருமபுரி மக்களுக்கான இந்த விருதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எனக்கு சேவை செய்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த மேடையை, தருமபுரி என்பது ஒரு சாதி ஆதிக்கம் உள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வெற்றி பெறுவது மிக கடினம். அந்த வெற்றியை வாங்கி தருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் இந்த விருதினை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் திராவிடத்தை மற்றும் பெரியாரை, கலைஞர் அவர்களை, அதேபோல் நாடாளுமன்ற மையப்பகுதியில் கருப்பு சட்டை அணிந்து பதவியேற்று திராவிடம் வெல்க பெரியார் வாழ்க என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழகத்துக்கும் கழகத் தலைவருக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் ஊடகத்துறைக்கு, ஏன்னா மனதார எனக்கு பிடித்த ஒரு செயலை, பேஷனாக நான் செய்யக்கூடிய ஒரு செயலை அங்கீகரித்து அதற்கு ஒரு விருதை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு மேடை இருக்குல்ல, மின்னம்பலம் மற்றும் பிரைம் 9 தமிழ் அவர்களுக்கு மீண்டும் இந்த விருதை அங்கீகரிச்சிருக்கிற ஒரு இதுக்கு என்னுடைய இதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க, நிறைய பேர் சொன்ன மாதிரி அது உண்மையான விஷயந்தான். உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும், அதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு. அது தேர்வுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் அங்கீகரித்து செய்யணுன்ற அந்த ஒரு இது இருக்குது. எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, எனக்கு தன்னம்பிக்கை அதிகம். அந்த தன்னம்பிக்கை தான் இந்த மேடை எனக்கு கொடுத்துருக்கிறது. இது எனக்கு மட்டுமல்ல, இங்கே விருது வாங்கிய நிறைய பேர், எழுச்சி தமிழர் தொல் திருமாவாகட்டும், சுவே வெங்கடேசன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவராகட்டும், அதே போல் திருச்சி சிவா ஆகட்டும், மேடம் கனிமொழி ஆகட்டும், விருது கொடுக்க வந்திருக்கக்கூடிய நமது நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களாகட்டும், மற்றும் இது மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜெயரஞ்சன் சார் ஆகட்டும், அவரோட இது எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே இறை நம்பிக்கை கிடையாது, ஆனால் தன்னம்பிக்கை இருக்குது. எப்படி எழுத்தாளர்கள் நிறைய பேர் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்களோ, இன்னொன்றும் இருக்குது. இன்னொன்று சொல்லிடுறேன், இது வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அன்கன்வென்ஷனல் பொலிட்டிஷியன்ஸ். யாருமே வேட்டி சட்டை கட்டின எந்த பொலிட்டிஷியனும் கிடையாது. நம்ம திரு தயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம். அரசியல் இப்படியும் இருக்கலான்றது இதுன்னு எழுச்சி தமிழர் திருமாவர்களை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி மேடம் தமிழிச்சி மேடம் எடுத்துக்கோங்க, மேடம் கனிமொழி எடுத்துக்கோங்க. எல்லாருமே சுவே எல்லாருமே அன்கன்வென்ஷனல் பொலிட்டிஷியன்ஸ். இன்றைக்கி இளைஞர்கள் இதை தான் பார்க்குறாங்க, நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்லி நீங்களாக இருங்க, என்றைக்குமே பியூ த வேர்ல்டு வில் அட்ஜஸ்ட். நீங்களாக இருங்க, உலகம் தன்னை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். அவர் தொழிலில் மட்டும் டாக்டர் அல்ல, சமூகத்தையும் திருத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர். அவர் நல்ல ஒரு பாராட்டு தந்துடலாம். நிறைவு கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நம்முடைய அறிவார்ந்த சான்றோர் பெருமக்கள், நம்முடைய பெருமக்கள் தேர்ந்தெடுத்த அந்த இறுதி விருது, உறுதியான விருது யாருக்கு கிடைக்கிறது? தமிழகத்தினுடைய தென்கோடியின் மண்ணின் மைந்தர் ஒருவர் இங்கு வர இருக்கிறார். அவரை குறித்து எல்இடியில் பார்க்கலாம்.
முதுகலை பட்டதாரி, முனைப்புள்ள விவசாயி, தென்காசி மக்களின் நன்மதிப்பை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தனுஷ் எம் குமார் அவர்கள். குற்றாலம் அருவி, ஆண்டாள் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, பொதிகை மலைச்சாரல், நூற்பாலைகள், விசைத்தறி கூடங்கள் என தொழிலும் வளமும் மிக்க தன் தொகுதிக்கு குன்றாமணியாக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருப்பவர்தான் திரு தனுஷ் எம் குமார். ஊருக்கு அப்பால் கட்டப்படவிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டிடத்தை இவரது முன்னெடுப்பால் தென்காசி பேருந்து நிலையம் அருகாமையில் மக்கள் பயனுற 100 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சங்கரன் கோவிலில் இருந்து கூடுதல் ரயில் இயக்க நடவடிக்கை, விருதுநகர் செங்கோட்டை ரயில் பாதை மின்மய பணிக்கு வரவேற்பு, 4 வழிச்சாலை திட்டத்தின் மூலம் கையகப்படுத்தவிருந்த 100 ஏக்கர் அளவிலான விளைநிலங்களை மீட்டு தந்தது, தொகுதி முழுவதும் உயர்மின் விளக்குகள் என இவரால் தென்காசி தொகுதிக்குள் பல்வேறு திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. இவரது நாடாளுமன்ற செயல்பாடுகளாக 99% வருகை பதிவேடு, 490 கேள்விகள் எழுப்பியது, 121 விவாதங்களில் பங்கேற்றது என எப்போதும் சுறுசுறுப்பாக முனைப்புடன் இயங்கி வருகிறார். மேதகு தகைமையாளர், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தனுஷ் எம் குமார் அவர்களின் உழைப்பிற்கு ஊக்கமாய், செயலுக்கு மகுடமாய் தமிழ்நாடு டாப் எம்பி அவார்ட்ஸ் எழுச்சி விருது 2024 வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது பிரைம் 9 தமிழ் மற்றும் மின்னம்பலம். திரு தனுஷ் எம் குமார் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை வழங்குவதற்காக முனைவர் ஜெயரஞ்சன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான விருது விழாவில் நாங்கள்லாம் பாராளுமன்றத்தில் யாரை மாதிரி ஒரு ரோல் மாடலாக இருக்குன்னு நினைக்கிறோம். அது மாதிரி திருச்சி சிவா அண்ணன் எங்களெல்லாம் பாராளுமன்றத்தில் வழி நடத்துகிற எங்களோட குழு துணைத் தலைவி மற்றும் அண்ணன் தயாநிதி மாறன், அண்ணன் திருமா அவர்கள் போன்றவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த விருது எனக்கும் கிடைத்திருப்பதை நினச்சி உள்ளபடியே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதை வழங்கிய பிரைம் 9 மற்றும் மின்னம்பலம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விருது உங்களிடமிருந்து பெறும்பொழுது இந்த விருதை பெறுவதற்கு காரணமாக இருந்த இந்த வாய்ப்பை வழங்கிய எங்களது கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், எங்களது இளைஞரணி செயலாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய எங்கள் தொகுதி மக்களுக்கும் நான் உள்ளபடியே எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத இந்த விருதை நான் பெறுவது மூலமாய் நான் உணர்கிறேன். மிக்க நன்றி.